ஹே ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்குறது எவ்ரி மார்னிங் நான் என்னோடய கோழிக்கு துளசி கொடுக்குற வீடியோ. ஸோ நான் என் தோட்டத்துலேருந்து துளசி பறிச்சுட்டு ஜஸ்ட் நவ் வீட்டுக்குள்ளே வரேன். எங்கள் ஆள் பாருங்கள், என் கையில் துளசி இருக்க பார்த்தோன்னே என்னை பார்த்து வராரு. அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த துளசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இவரோட ஆளை கூப்பிடுவாங்க. இவரோட ஆள் வந்து ஒரு 14 முட்டையை வச்சுட்டு அடையில் இருக்காங்க பாருங்கள். தலைவன் வந்து வாயில் எடுத்து சாப்பிட்டாச்சா, இப்போது ஒரு கொக்கரக்கோன்னு ஒரு லைட்டாக ஒரு கேருவார். மின்னல் வேகத்தில் தலைவரோட ஆள் பாஞ்சு வரும் பாருங்கள். ஆஹா, வந்தாச்சா, வந்து 2 பேரும் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம துளசி ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா கொடுக்குறனால சளி எதுவுமே இருக்காது. நான் இப்போ இந்த சேவலும் கோழியும் வாங்கி ஒரு 4 மாதம் இருக்கும். நான் வரப்போ நான் வாங்கிட்டு வந்தப்போ இதுக்கு குறன்னு அந்த சளியால் இந்த குறப்பு தன்மை அந்த தொண்டையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்தது. இது துளசி சாப்பிட்றதுனால இது எல்லாமே போயிட்டு இப்போது எங்கால் பெண்ணு வந்து இருந்துட்டு இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காரு என்னோட சேர்ந்து. இதில் என்னை வீடியோ எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் வேறு பண்ணிகிட்டு இருந்தார். பாருங்கள் எவ்வளோ அழகாக விரும்பி என்னோடய சேவல் சாப்பிடுதுன்னு. கோழி அவ்வளோவா சாப்பிடாது, பட் சேவலுக்கு துளசினா ரொம்ப பிடிக்கும். பச்சை தானியங்கள், அதாவது பச்சை செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காருன்னு பாருங்கள். இதில் இவங்க வேறு கேமராவை கொத்த வந்து இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், நம்மளை வீடியோ எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் ஓடி போவாங்க. இந்த மாதிரி கொடுக்குறனால நம்ம எந்த ஒரு மருந்துமே நம்ம ஃபீட் பண்ண வேண்டாம். அதுவாகவே, அதாவது துளசியே வந்து நெஞ்சு சளி, இந்த கழுத்தில் உள்ள சளி எல்லாத்தையுமே எடுத்து விட்ரும். ஸோ அதனால் கோழியும் ஹெல்த்தியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி துளசி இருந்தால் கொடுக்க பாருங்கள்.